என்னதான் பஞ்சு மெத்தையில் படுத்து தூங்கினாலும் சிலருக்கு கோரைப்பாயில் படுத்தால்தான் நிம்மதியான தூக்கம் வரும். கோரைப்பாயில் படுத்து தூங்குவது உடலுக்கும் நல்லது. இந்த கோரைப்பாயின் மகத்துவம் இன்றைய காலகட்டத்தில் பலருக்கு தெரிவதில்லை. 80 காலகட்டங்களில் பெரும்பாலான வீடுகளில் கோரைப்பாய் தான் பிரதானம். இதன் நன்மைகளை உணர்ந்தவர்கள் இன்றளவும் கோரைப்பாயை தான் பயன்படுத்துகிறார்கள் என்பது கண்கூடு. அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை திருமண சீர்வரிசை பொருட்களில் கண்டிப்பாக கோரைப்பாய் இடம்பெற்றிருக்கும். கோரைப்பாய்கள் தயாரிப்பதற்கு கோரைப்புற்கள் வளர்க்கப்படுகின்றன. ஆற்றோரம் மற்றும் நீரோட்டம் உள்ள இடங்களிலும் கோரைப்புற்கள் வளர்கின்றன. இது சிறு கோரை, பெருங்கோரை என இரு வகைப்படும். நன்கு வளர்ந்ததும் அதனை அறுத்து வந்து இரண்டாக கீறி சிறு சிறு கட்டுகளாக கட்டி வெயிலில் உலர்த்தப்படுகிறது. பிறகு அம்முடிகளை ஆறு அல்லது குளத்து நீரில் ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து மீண்டும் வெயிலில் காய வைத்து 3 அடி உயரம், 4 அடி உயரம் என்று பிரித்து வகைப்படுத்தப்படுகிறது. அதில் பச்சை, சிகப்பு, மஞ்சள் போன்ற வர்ண சாயங்களை தனித்தனியாக சேர்த்து சாயம் ஏற்றப்படுகிறது. பின்னர் கோரைப்பாய்கள் தயாரிக்கப்படுகிறது. இந்த பாயில் படுத்து உறங்கும் போது உடல் சூடு குறையும். கோரைப்பாயில் படுத்து உறங்கும் பெண்களுக்கு ஏற்படும் முதுகு, இடுப்பு வலிகள் குறைகிறது. குழந்தைகள் பாயில் படுத்து உறங்குவதால் அவர்களின் முதுகெலும்பு நேர்படுத்தப்பட்டு கூன் விழுவது தடுக்கப்படுகிறது. நாளெல்லாம் வேலை பார்த்து களைத்து போகும் தொழிலாளர்கள் இந்த கோரைப்பாயை அதிகம் விரும்புகிறார்கள். இன்றைய தலைமுறையினர் கோரைப்பாயின் மகத்துவத்தை அறிந்து பயன்படுத்த தொடங்கியுள்ளதால் வீழ்ந்த கோரைப்பாயின் விற்பனை தற்பொழுது மீண்டும் தலை தூக்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். வணக்கம், என் பேர் கணேஷ். நான் திருச்சியில் பாயாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எங்களோட குலத்தொழில். நாங்கள் பண்ணுறது 125 வருஷமாக இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தொழில் எங்களுக்கு குலத்தொழில்னால இது கோரைப்பாய் ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கோரைப்பாய் அதிகமான சேல்ஸு விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு முழுமையாக கைப்பின்னலில் தான் தயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1990, 85, 90லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் மாற மாற மிஷினில் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மிஷின் தயார் பண்ண ஆரம்பித்தோன்னே திருச்சி, தஞ்சாவூர், மிங்கிட்டு முசிறி, சேலம், வந்தவாசி, வாணியம்பாடி, ஆவூர் பூரா தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வேலை செய்யுது. இதுக்கு ஃபேமஸ், இந்த பாய் ஃபேமஸ் திருநெல்வேலி பத்தம்பட்டம் தான் ஃபேமஸ். இந்த பாய், இந்த தொழில் அங்கிட்டலாம் கைப்பின்னல் தாங்க. இன்னமும் அந்த தொழில் ஃபேமஸாக இருக்குது. இதுக்கு வரி சலுகை பண்ணும்போது காமராஜர் முதலமைச்சர் இந்த டயத்தில் இதுக்கு வரி கொடுத்தாங்க, வரி சலுகை பண்ணாங்க. ஏன்னா கைவினை பொருள்னு. அப்போ பிரதமர் நேரு இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ மிஷினில் வந்துட்டுருக்குங்க. மிஷினில் பண்ணுறதுனால உற்பத்தி அதிகமாகனால சேல்ஸ் குறைஞ்சிருச்சு. காரணம் தான். இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்கள் பாயை பயன்படுத்துறது குறைஞ்சிட்டாங்க. அதோட பாயோட தரம் அவங்களுக்கு புரியல. பாயினால் நம்மளுக்கு என்ன லாபம், அதனால் என்ன சுகத்தை அனுபவிக்கணுன்றது அவங்களுக்கு புரியல. இப்போ தான் நாளுக்கு நாள் அது அவங்களுக்கு புரியுது. பாயில் படுத்திங்கன்னா உடம்பொலி போகும், உடம்பு சூட்டு தணிக்கும், நார்மல் டெலிவரி ஆகும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, பாயில் படுக்கணும் உடம்பொலியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அது இந்த ஜென்ரேஷன் மக்கள் இப்போ தான் அந்த பாயோட அருமை தெரிஞ்சு வராங்க. உள்ளார பாயில் படுத்தா உடம்பொலி போகுது, உடம்புக்கு இது இருக்குது. ஸோ அந்த கீழே உள்ள தரையில் உள்ள கூலிங், அந்த மார்பிள்ஸ், டைல்ஸு, மொசைக்கெலாம் போட்டிங்கன்னா, அந்த பாய் போட்டிங்கன்னா அந்த கூலிங் ஏறாது. இப்போ உள்ள ஜென்ரேஷன் வைத்தியத்துக்கு போனதுக்கப்புறம் தான், வைத்தியத்திலேருந்து சொன்னதுக்கப்புறம், இயற்கை வைத்தியம்லாம் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க பாயில் படுத்தா உடம்பொலி போகும்னு சொன்னதுக்கப்புறம் இந்த உள்ள ஜென்ரேஷன் வராங்க பாய் எடுக்கிறதுக்கு. இப்போ ஆனால் இப்போ தான் திரும்பி ஒரு 15 வருஷத்தில் பாய் உறைஞ்சி இப்போ திரும்பி வராங்க. ஆனால் பாயில் படுத்து பழகினவங்க பாயில் தான் படுக்கிறாங்க, பாய் தான் கேட்குறாங்க. இப்படியே வந்தால் இந்த ஜென்ரேஷன் இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் திருப்பி பழைய லெவலுக்கு பாய்க்கே வந்துடுவாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.